ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 86. அபிமன்யு சென்ற பிறகு யாழினி அறைக்கு செல்வதற்காக கீழே இறங்கி வர அவளை வழிமறித்து நின்றனர் ஸ்வேதா, ஆரணி, ஆரியன். யாழினி மனதிற்குள், ஐயோ, இவங்கள மறந்துட்டோமே, எப்படி இவங்கள சமாளிச்சு ரூமுக்கு போறதுன்னு தெரியலையே என்று திருவென விழித்தாள். ஆரியன், என்ன இப்படி முழிக்கிற? உன் மொழியே சரியில்லையே என்றான் யாழினியை பார்த்து. ஸ்வேதா, என்கிட்ட என்ன சொன்ன? இந்த 2 days ஏன் கூட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நீயும் அண்ணாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று மாற்றி மாற்றி கேள்வி கேட்க யாழினி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் விழி பிதுங்கி நின்றாள். ஆரணி, என்ன யாழினி பதில் சொல்லாமல் இப்படி முழிக்கிற? யாழினி, என்ன பதில் சொல்றது? என்கிட்ட கேட்கறதெல்லாம் போய் உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. எப்போ பார்த்தாலும் என்னையே நிற்க வச்சு கேள்வி கேட்க வேண்டியது. ஆரியன், என்ன அவர்கிட்ட நாங்க கேட்க மாட்டோம் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எங்களுக்கு யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். எங்களுக்கு நீதி, நியாயம், நேர்மை தான் முக்கியம் என்றான் கெத்தாக. யாழினி, ஐயா சாமி, நேர்மையை காப்பாத்த நீ தான் பிறந்து வந்திருக்க. போதுமா? எனக்கு கொஞ்சம் வழியை விடுங்க. எனக்கு அவசரமான வேலை ஒன்று இருக்கு. ஸ்வேதா, அப்படி என்ன அவசரமான வேலை? நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு தானே சொல்லியிருக்க. யாழினி, உன் கூட தாண்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஒரு 2 minutes, இதோ உடனே வந்துடுறேன் என்று அவர்களின் கையில் சிக்காமல் பறந்து விட்டாள். அறை கதவை திறந்து கொண்டு யாழினி உள்ளே செல்கையில் வெற்று அறையே அவளை வரவேற்றது. சுற்றி முற்றி அபிமன்யுவை தேடிக்கொண்டிருக்கையிலேயே பின்புறம் கதவை தாழிடும் ஓசை கேட்டு சட்டென்று திரும்பினாள் யாழினி. அபிமன்யுதான் கதவை தாழிட்டு விட்டு தன் ஒற்றை காலை கதவின் மீது ஊனியபடி தன் கைகளை கட்டிக்கொண்டு யாழினியையே குறுகுருவென பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவனின் பார்வையே யாழினியின் கன்னங்கள் சிவக்க போதுமானதாக இருந்தது. யாழினிக்கு வார்த்தைகளே எழவில்லை. பேசாமல் நின்றிருந்தாள். அவளை நோக்கி ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து யாழினியின் அருகில் வந்த அபிமன்யு அவளின் உயரத்திற்கு ஏற்ப குனிந்து காதுகளில் கிசுகிசுப்பாக, விட்ட இடத்திலிருந்து தொடங்கலாமா என்றான். அபிமன்யுவின் மூச்சுக்காற்று கொடுத்த குறுகுறுப்பில் யாழினிக்கு மேனி சிலிர்த்து அடங்கியது. அபிமன்யுவை நிமிர்ந்து பார்த்தவள் புரியாத பார்வை பார்க்க அபிமன்யு யாழினியின் கையை பிடித்து ஒரு சுழற்றி அவளை பின்பக்கமாக அணைத்தபடி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் அதே கிசுகிசுப்போடு. யாழினிக்கு அபிமன்யுவின் வார்த்தைகள் எதுவுமே அவளின் செவிமடலை சென்றடையவில்லை. இப்படி நின்று கொண்டு பேசினால் எப்படி கேட்கும்? அபிமன்யு, என்னன்னு கேட்க மாட்டியா? யாழினிக்கு அபிமன்யுவின் நெருக்கம் தந்த பதட்டத்திலும் அவனின் மூச்சுக்காற்று தன் செவி மடலை தீண்டுவதிலும் ஏற்படும் குறுகுறுப்பிலும் தொண்டை வறண்டு போனது போல் ஆகிவிட்டது. வார்த்தைகளே எழவில்லை. ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி என்ன என்று கேட்பதற்குள்ளாகவே தன் மொத்த சக்தியையும் வடிந்தது போல் ஆகிவிட்டது யாழினிக்கு. அபிமன்யு, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? எதற்குமே யாழினியிடம் பதிலில்லை. அவளின் நிலையை உணர்ந்தவன் அவளுக்கு சற்று ஆசுவாசம் அடைய நேரம் கொடுப்பதற்காக அவளை விட்டு விலகினான். அவளின் கையை பிடித்து அழைத்து சென்று கட்டிலில் அமர செய்தவன் தானும் அவளுடன் அமர்ந்தபடி யாழினியின் கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டான். அபிமன்யு, இப்போ சொல்லு, உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? யாழினி இல்லை என்பது போல் தலையசைத்தாள். அபிமன்யு, உனக்கு நான் பண்ணது தப்புன்னு தோணுதா? யாழினிக்கு அபிமன்யுவின் பேச்சில் ஒன்றும் புரியவில்லை. இப்படி என்ன விஷயம், ஏது என்று தெளிவாக கூறாமல் கேள்வி கேட்டால் என்ன பதில் கூறுவது? யாழினி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல என்றால் குழப்பமாக அபிமன்யுவை பார்த்தபடி. மேலும் திரும்ப ஏதேனும் வில்லங்கம் செய்து விடுவானோ என்ற யோசனையும் ஒரு பக்கம் ஓடியது. அபிமன்யு, இல்ல, உங்க அக்காவை கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அதை பத்தி கேட்டேன். யாழினி, என்ன இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ போய் கேட்குறீங்க? அபிமன்யு, ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தா கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்ப. அதான் இப்போ கேட்குறேன், உனக்கு என்ன பிடிக்கும் தானே என்றான் எதிர்பார்ப்போடு. எங்கே யாழினி பிடிக்காது என்று கூறிவிடுவாளோ என்ற பதட்டம் அபிமன்யுவிற்குள். இப்படி பதட்டமாக அபிமன்யு இருந்ததே கிடையாது. இது அவனுக்கே புதிதாக தான் இருந்தது. யாழினி குழப்பமாக அபிமன்யுவை பார்த்தபடி, ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க? அபிமன்யு, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யாழினி, இப்போ வேணும்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். உங்களால் எங்கள் அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. அபிமன்யு, நான் ஒன்றும் உங்கள் அக்காவை காதலிச்சு ஏமாத்தலையே. அவங்க வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் அவங்கள மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். எப்படியும் அவங்களே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ வேணும். உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் வேணும். வேற என்ன பண்ணி நான் உன்னை கல்யாணம் செய்திருக்க முடியும்? யாழினி, சரி, இப்போ முடிஞ்சதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? இதெல்லாம் தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, இப்போ ஏன் திடீர்னு கேட்குறீங்க? அபிமன்யு,
நீ உங்க அக்கா கிட்ட பேசினதை நான் கேட்டேன். யாழினி, ஓ, அது வந்து என்று எதுவோ கூற வாயெடுக்க அவளின் வாயின் மீது தன் ஒற்றை விரலை வைத்து அவளை பேசாதே என்பது போல் தலையசைத்தவன், ஐ எம் சாரி என்றான், தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து. அவசரமாக தன் வாயின் மேலிருந்த அபிமன்யுவின் விரலை விலக்கியவள், நீங்க ஏங்க சாரி சொல்றீங்க? அபிமன்யு, நான் என்னுடைய லவ்வை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். உன்னை இந்த வீட்டில் இருந்து கூப்பிட்டுக்கிட்டு போகணும்னு நினைச்சேனே தவிர உன்னுடைய மனசை பத்தி நான் யோசிக்கல. இங்க இருந்து வந்துட்டா நீ அங்க என் கூட சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கு நான் யூஸ் பண்ண வழி தான் ரொம்ப தப்பாயிடுச்சு. உன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாராகி இருக்கக்கூடாது. அதனால் தானே உன்னோட மனசுல நான் உன் அக்காவோட கணவராக வரப்போறவர் என்ற எண்ணம் வந்துடுச்சு. நீ இதை பத்தி சொல்லும் பொழுதுதான் உன்னோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும்னு நானே உணர்ந்தேன். ஐ எம் சாரி என்றான் யாழினியின் கைகளை பிடித்துக்கொண்டு. இதற்கு என்ன பதில் கூற முடியும்? என்ன பதில் கூறுவது? ஆரம்ப காலத்தில் அபிமன்யு செய்தது தவறாக இருந்தாலும் இப்படி மன்னிப்பு வேண்டுபவனிடம் என்ன கூற முடியும்? யாழினி, சரி விடுங்க, பழச பத்தி பேசி என்ன ஆக போகுது? அபிமன்யு, நான் உன்னை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன் யாழினி. பட் இனிமே அப்படி எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ் யூ என்று கூறி முடிக்கவும் படபடவென கதவு தட்டும் ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது. யாழினி, யாரோ கதவை தட்டுறாங்க, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் என்று விட்டு அரை கதவை திறக்க அதே மூவரும் தான் இங்கே நின்று கொண்டிருந்தனர். ஆரியன், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கூறியவன் யாழினியின் பின்னே அபிமன்யு வந்து நிற்பதை பார்த்ததும் வாயை மூடிக்கொண்டான். ஸ்வேதா, அண்ணா இங்க பாருங்க, யாழினி 2 days என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்கா. அதனால் எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க என்று கூறிவிட்டு யாழினியின் கையை பிடித்து அழைத்து செல்ல முற்பட்டாள். ஆனால் யாழினி ஸ்வேதாவுடன் செல்லாமல் அபிமன்யுவை திரும்பி பார்க்க, ஆரியன், என்ன அதான் அண்ணனே ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறார்ல, அவர் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட போல இருக்கே, போய் பட்டம் விடுற வேலையை பாரு. அபிமன்யு, என்ன ஆரி, உன்னோட அண்ணிக்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாமல் பேசுவியா? அபிமன்யுவின் கேள்வியில் ஆரியன் அதிர்ச்சியாக, அண்ணியா? அபிமன்யு, ஆமா, யாழினி உனக்கு அண்ணி தானே, இனிமே அவளை நீ அண்ணின்னு தான் கூப்பிடணும், இப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது என்றான் ஆர்டர் போல். ஆரியன், அண்ணா அதெல்லாம் என்னால் முடியாது, இவ என்னை விட சின்ன பொண்ணு தானே, நான் இவளை மரியாதையாக கூப்பிட வேண்டுமா? அவளே என்னை பெயர் சொல்லி தான் கூப்பிடுறா. அவகிட்ட சொல்லுங்க, நான் அவளை விட பெரிய பையன், இனிமே என்னை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. அபிமன்யு, நீ இப்படி ஏதாவது பண்ணுவேன்னு தான் நான் உன்னை இங்கே வரவே வேண்டாம்னு சொன்னேன். ஒழுங்கா ஊரிலேயே இருந்து கம்பெனி பொறுப்பை பார்த்திருக்கலாம். இங்க வந்து சின்ன பசங்க மாதிரி பட்டம் விட்டுக்கிட்டு இருக்க. ஆரியன் அழுது விடும் குரலில், அண்ணா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. உங்க பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவளே பட்டம் விடுறா, நான் வயசு பையன், நான் விடக்கூடாதா? அபிமன்யு, கல்யாணம் ஆனாலும் யாழினி குழந்தை மாதிரி தான், அவ என்ன வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா நீ அப்படி கிடையாது, 7 கழுத வயசாகுது, கொஞ்சமாவது மெச்சூர்டாக நடந்துக்க ட்ரை பண்ண ஆரியன் என்று கூறிக்கொண்டிருக்கையிலேயே அபிமன்யுவின் செல்போன் இசைத்தது. அதை எடுத்து பார்த்தவன், ஒரு இம்பார்ட்டன்ட் கால், உன்கிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் என்று விட்டு அறையினுள் சென்று விட்டான். ஆரியன், அப்பாடா போயிட்டார், சீக்கிரம் இவளை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க, நாம கிளம்புவோம் என்று விட்டு முன்னே நடக்க மற்றவர்கள் பின்னே சென்றனர். பிறகு 2 நாட்கள் நால்வரும் சேர்ந்து நன்றாக ஆட்டம் போட்டனர். யாருக்கும் அடங்கவில்லை, யாரின் பேச்சையும் கேட்கவில்லை. அபிமன்யுவும் எதுவும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டான். யாழினி ஸ்வேதாவிடம் கூறியது போல் அந்த 2 நாட்களும் நன்றாக ஊர் சுற்றினர். 2 நாள் கழித்து ஸ்வேதா கிளம்புகையில் அவளை அழைத்து செல்வதற்காக ஸ்வேதாவின் கணவர் யாழினியின் வீட்டிற்கு வந்திருந்தார். வாசலிலேயே அவரை கண்ட யாழினி, வாங்க அண்ணா என்று வரவேற்றாள். சந்துரு பதிலுக்கு ஒரு புன்னகையை மட்டும் அளித்தார், சிறு தலையசைப்புடன். யாழினி தயக்கத்துடன், அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சந்துரு என்ன என்பது போல் பார்க்க, யாழினி, நீங்க ஸ்வேதாவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சந்துரு, எதுவா இருந்தாலும் நேரடியாவே கேளுங்க, நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியல. யாழினி, பெத்தவங்க முக்கியம்தான், அதே மாதிரி நம்மளுக்கு நம்பி கல்யாணம் பண்ணி வந்தவங்களும் முக்கியம்தானே. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது அதிகப்படியாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்கண்ணா. நானும் ஸ்வேதாவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருப்போம். அதனால் அவள் கஷ்டமாக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் உங்ககிட்ட பேசுகிறேன். சந்துரு யாழினி கூறியதை கேட்டு சாதாரணமாக, பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதுவும் தப்பாக நினைக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டும் மாறுவது கிடையாது, பையனுடைய வாழ்க்கையும் தான் ரொம்பவே மாறுது. ஒரு பக்கம் பொண்டாட்டியையும் நல்லபடியாக எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும், இன்னொரு பக்கம் அம்மாவையும் எந்த குறையும் வராமல் பார்த்துக்கணும். பொண்டாட்டிக்கு ஆதரவாக பேசினா அம்மா பொண்டாட்டி பக்கம் சாய்ந்து விட்டான் என்று சொல்லுவாங்க. அதே அம்மாவுக்கு சாதகமாக பேசினா மனைவி கணவன் அம்மா பேச்சை கேட்கிறான் என்று சொல்லுவாங்க. 2க்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நாங்கள் தான் முழிக்க வேண்டியதாக இருக்கு என்றார் வருத்தமாக.
சந்துருவின் வார்த்தைகளில் இருந்து யாழினிக்கு ஸ்வேதா கூறியது தவறான புரிதலினாலோ என்று சந்தேகம் எழுந்தது. சந்துரு, ஸ்வேதா உங்ககிட்ட நான் என்னுடைய அம்மா பேச்சை கேட்கிறேன்னு சொல்லியிருக்கா போல இருக்கு. அதனால் தான் நீங்கள் என்கிட்ட இப்படி கேட்குறீங்க. யாழினி என்ன கூறுவது என்று தடுமாற, சந்துரு, பரவாயில்லம்மா, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. உங்கள் வீட்டு பொண்ணு மேலே இருக்க அக்கறையில் தானே நீங்கள் கேட்குறீங்க. நான் எங்கள் அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் தான். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். என்னை சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இப்போ கல்யாணம் ஆனதும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்கே பையன் நம்ம கையை விட்டு போயிடுவானோ, பொண்டாட்டி பேச்சை கேட்டு நம்மளை தனியாக விட்டுடுவானோ, நாம தனியாக ஆயிடுவோமோ என்ற பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு புரியுது ஸ்வேதாவுடைய நிலைமை. இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் எப்பவும் போல தான் இருக்கேன்னு புரிய வச்சுட்டா அதுக்கப்புறம் எங்கள் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும்னு நினச்சி தான் நான் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசினேன். அதுக்காக ஸ்வேதா மேலே அன்பும் அக்கறையும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்தவளை நான் எப்படி விட்டுடுவேன்? யாழினி, அண்ணா, நான் இப்போ உங்ககிட்ட பேசுனது எதுவும் ஸ்வேதாவுக்கு தெரியாது. அவகிட்ட நீங்கள் எதுவும் கேட்டுக்காதீங்க. சந்துரு, நான் எதுவும் கேட்க மாட்டேன். அவளுக்காக நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 பேருக்குமே எந்த குறையும் வராமல் பார்த்துக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன் என்றார் இன்முகமாக. திருமணத்திற்கு பிறகு பெண்களின் வாழ்க்கையே மாறிவிடும். அதே போல்தான் ஆண்களின் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழத்தான் செய்கிறது. ஒரு பக்கம் தன்னை ஈன்றெடுத்த தாய், மற்றொரு பக்கம் தன்னை நம்பி வந்த மனைவி என இரு பக்கமும் அல்லாடும் நிலைமைதான் அவர்களுக்கும். இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.